ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொம்முஸ் கிச்சன். பொம்முஸ் கிச்சனில் நீங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி ஒரு போண்டாவும் முட்டை போண்டாவும் தான் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நம்ம இப்போ என்ன எடுத்துருக்கோன்னா 1/4 கிலோ வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா ஒரு 10 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பொட்டுக்கடலை 100 கிராம் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். 50 கிராம் அரிசி மாவு எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 1/2 கிலோ கடல மாவு எடுத்திருக்கேன். ஒரு 5-6 முட்டை எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து வேக வச்சு அதை கட் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. இதில் நம்ம இப்போ ஒரு 1/2 ஸ்பூனு சோடா, இட்லி சோடாவும் ஒரு 1/2 ஸ்பூனு பெருங்காயத்தூளும் எடுத்து வச்சுக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இதில் கடலை மாவு சேர்த்து அரிசி மாவையும் சேர்த்துக்கலாம். சேர்ந்து உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 1 ஸ்பூன் உப்பு சேர்க்கலாம் நம்ம. இப்போ இந்த மாவு எல்லாம் கலந்து நம்ம முட்டை போண்டாக்கு தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து வச்சுட்டு தான் வெங்காய போண்டா போட முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இதை கலந்து இப்போ எடுத்துடலாம் நம்ம கொஞ்சம். இப்போ இந்த முட்டை போண்டாக்கு நம்ம 1/2 ஸ்பூன் மிளகா தூள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்ந்து கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லா காஞ்சிருச்சு. மாவு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு முட்டை போண்டாவுக்கு மாவு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ முட்டை போண்டாவை நம்ம போட்டு எடுத்துக்கலாம். முட்டை போண்டா போடும்போது கொஞ்சம் உஷாராக போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வெடிக்குது முட்டை போண்டா சில டைமில். இது நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது முட்டை போண்டா போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதனால் இந்த மாவு இதிலே நம்ம இதை சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எடுத்து வச்சதெல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம கலந்து வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம போண்டா போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்துக்கலாம். எப்படி வந்திருக்குன்ட்டு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.